நான் சொல்ல போகிற இந்த ரிஜெக்ஷன் காரணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களால் வந்து ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. வாழ்க வளமுடன். யூகேல PSW விசா 1 ஜூலை 2021 கொடுக்குறாங்க. வீடியோ போட்டாச்சு. டாக்குமெண்ட்ஸ் எவ்வளோ, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு வீடியோ போட்டாச்சு. அப்புறம் உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோ, டிபெண்டன்ஸ் அழைச்சிட்டு வரலாமா, எங்கெங்கே ஒர்க் பண்ணலாம், இதை பற்றி நிறைய வீடியோ போட்டாச்சு. மெயினாக என்னோட யூடியூப் வியூவர் TOX அவருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அவர் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண சொன்னார் எல்லாருக்கும். அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக PSW விசா வாங்கிட்டாரு. ஆனால் அவர் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். PSW விசா ரிஜெக்ஷனுக்கு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்காரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வந்து விசா வாங்கிட்டேன்னு சொல்லுவாங்க, விசா ரிஜெக்ட் ஆனவங்க யாரும் வந்து பெருசாக ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோவில் மெயினாக PSW விசாக்கு ரிஜெக்ஷன் ரீசன் என்ன, இந்த ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா நீங்கள் அப்பீல் பண்ணவே முடியாது. அதான் முக்கியமான விஷயம். இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தப்போ பண்ண விஷயத்துக்கான ஒரு சைட் எஃபெக்டாக தான் இருக்கும். இது வாங்க பார்க்கலாம். PSW விசா ரிஜெக்ஷனுக்கு மேஜர் ரீசன், அதுவும் நீங்கள் அப்பீல் பண்ண முடியாத ரீசன் என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் சேனல் Sundar Ayyappan. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப நன்றி. நிறைய பேர் இமெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கீங்க, அவங்களாம் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். என் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் இன் UK பற்றி, ஸ்டூடெண்ட் விசா பற்றி, டைப் 2 விசா பற்றி வாங்க பார்க்கலாம். PSW விசா ரிஜெக்ஷனுக்கு மேஜர் ரீசன் என்ன? PSW விசா அப்ளை பண்ணும்போது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் சரியாக கொடுக்கல, இல்லை ஃபீஸ் சரியாக பட்டலன்னா சான்சஸ் நிறையா இருக்குது. அவங்க திருப்பி கேட்பாங்க, நீங்கள் மாதிரி ஃபீஸ் சரியாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் சரியாக கட்டல, இல்லை மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபண்ட் சரியாக இல்லை, அப்புறம் வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் சரியில்லைன்னு சொல்லி கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் நான் சொல்ல போகிற இந்த ரிஜெக்ஷன் காரணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களால் வந்து ரெக்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஆல்ரெடி ரெக்கார்டட் இன் த ஹிஸ்ட்ரி. ஸோ அதனால் நீங்கள் மாற்ற முடியாது. என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து 20 ஹவர்ஸ் டேர்ம் டைம்லையும் 40 ஹவர்ஸ் வந்து காலேஜ் ஹாலிடே டைம்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்பெனிக்கோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ யாருக்காச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க டேக்ஸ் சப்மிட் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக சொல்லி ஆகணும் யாருக்கு எந்த NI நம்பரில் நான் வந்து காசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லணும். அவங்க கொடுத்துருவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஆடிட்டர், அவங்களோட பே சிஸ்டம் வந்து சொல்லிடும். ஆட்டோமேட்டிக்காக ஹோம் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணி, அதாவது அலோவ் பண்ண டைமோட அதிகமாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே தான் ஒரு கேட்ச் இருக்குது. நீங்கள் இப்போ PSW விசா அப்ளை பண்ணும்போது அங்கே கொஷின் இருக்குது, 20 ஹவர்ஸ் 40 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்களா ஸ்டூடெண்டாக இருக்கும்போதுன்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணீங்களோ அதை நீங்கள் அப்ளிகேஷனில் போட்டிருப்பீங்க. 20 ஹவர்ஸ் டேர்ம் டைம்லேயும் 40 ஹவர்ஸ் வந்து காலேஜ் ஹாலிடே பீரியட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு போட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு மேலே யாராச்சும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து உங்களால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வேலை செஞ்ச கம்பெனி உங்களுக்கு சம்பளம் கொடுத்த டீட்டெயில்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க ஃபினான்ஸ், அவங்க பட்ஜெட்டிங்க்கு, அவங்க டேக்ஸ் சப்மிஷனுக்கு அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை வந்து கவர்மெண்ட்டு இந்த விசா அப்ளிகேஷன் அப்போ ரெஃபர் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ப்ரீவியஸ் விசா கண்டிஷனுக்கு அதிகமாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைட்டாகவே ரிஜெக்ஷன் தான். நீங்கள் அப்பீல் பண்ணவே முடியாது. நான் வந்து தெரியாமல் ஒர்க் பண்ணிட்டேன்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. ஆல்ரெடி நீங்கள் பண்ணி முடிச்சிட்டிங்க, பாஸ்ட்டை போய் மாற்ற முடியாது. ஸோ இது மெயின் முக்கியமான காரணம். நீங்கள் அப்பீல் பண்ணி திருப்பியும் நீங்கள் விசாக்கு அப்ளிகேஷன் போடவே முடியாது PSW ரிஜெக்ஷனில், இந்த பர்டிகுலர் ரீசனில். ஸோ இதை பார்த்துக்குங்க. நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக 20 ஹவர்ஸ் டேர்ம் டைம்லேயும் 40 ஹவர்ஸ் காலேஜ் ஹாலிடே டைம்லேயும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அதுக்கு மேலே காசு வருதுன்னு சொல்லி ஒர்க் பண்ணலாம் நீங்கள். ஆனால் அதை ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் PSW போகும்போது உங்களுக்கு விசா ரிஜெக்ஷன் ஆகும். நீங்கள் விசா கட்டின பணம் ஃபுல்லாக திருப்பி தரமாட்டாங்க. ஸோ அது மெயினாக விஷயம். நீங்கள் PSWக்கு விசா ஃபீஸ் கட்டிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா, அது உங்கள் தப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காசு திருப்பி தரமாட்டாங்க. அதை பார்த்துக்குங்க. அதுதான் மெயினாக நான் சொல்ல வர்றது இந்த வீடியோவில். PSW விசா ரிஜெக்ஷனுக்கு டாக்குமெண்ட் சரியில்லை, இல்லை மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஃபண்ட், அதெல்லாம் எல்லா விசா அப்ளிகேஷன்லையும் வர ஒரு காரணம். ஆனால் இந்த ஹவர்ஸ் ஒர்க், நீங்கள் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது இந்த ஹவர்ஸ் ஒர்க்கை வந்து உங்களால் அப்ளிகேஷன் பண்ணும்போது மாற்ற முடியாது. அது ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. அதை வந்து இந்த விசா அப்ரூவிங் ஆஃபீஸர் ரெஃபர் பண்ணி பார்ப்பாரு. அப்படி பார்த்தாரு, அப்போ வந்து நீங்கள் 40 ஹவர்ஸ் மேலே ஒரு வீக் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை காலேஜ் டேர்ம் டைமில் 20 ஹவர்ஸ் மேலே ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுதுன்னா உங்கள் விசா கொடுக்கவே மாட்டார். ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் விசா கண்டிஷன் நீங்கள் மதிக்கலை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இது மேஜர் காரணமாக நிறைய பேர் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அப்போ காசு கிடைக்குது, என்னோட ஸ்டூடெண்ட் லோன் கட்டிடுவேன், இல்லை மெயின்டெனன்ஸ் அது ஒரு ஜென்யூனான திங்கிங் ஸ்டூடெண்டாக இருந்தபோது நீங்கள் பண்ணியிருப்பீங்க. எனக்கு காசு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ஏதாச்சும் பண்ணலாம், கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா கடன் அடைக்கலாம் அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. ஆனால்
இந்த PSW அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அது பெரிய ஹர்டிலாக வந்து நிற்கும். உங்களால் PSW விசா அப்ளை பண்ணவே முடியாது, அப்பீல் பண்ணவே முடியாது. இதை பார்த்துங்க. இதை தான் வந்து யூடியூப் சப்ஸ்கிரைபர் 3OX அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் PSW அப்ளை பண்ணும்போது இந்த கண்டிஷன் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஹவர்ஸை தாண்டாமல் பார்த்துங்க. 20 hours 40 hours நீங்கள் PSW அப்ளை பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் PSW அப்ளை பண்ணுன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் விசா அப்ரூவிங் ஆஃபீஸர் வந்து இதை செக் பண்ணுவார். நீங்கள் எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த டேட்டா அவருக்கு ஸ்ட்ரைட்டாகவே அவருக்கு கிடச்சிடும். ஏன்னா உங்களோட NI நம்பரில் லிங்க் ஆகிருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சி உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், உங்கள் NI நம்பர், உங்கள் பேர் எல்லாமே லிங்க் ஆகிருக்கும். அதை போட்டாலே கிடச்சிடும் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. ஸோ அதனால நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஹவர்ஸை மேனேஜ் பண்ணுங்கள். ஓவராக போயிடாதீங்க. நீங்கள் PSW அப்ளை பண்ணுறதா இல்லை, நான் PSW அப்ளை பண்ணுற திங்கிங்லாம் எனக்கு இல்லை, நான் வந்து படித்து முடிச்சுட்டு நான் இந்தியா போக போகிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணலாம். ஆனாலும் அதுலேயே உங்களுக்கு கேட்ச் இருக்குது. அந்த எவ்வளோ ஹவர்ஸ் ஓவராக ஒர்க் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் உங்களை அவங்க வந்து பிடிச்சி உங்கள் விசா வந்து கேன்சல் பண்ணலாம். அதையும் பார்த்துக்குங்க. ஓவர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாதீங்க. கொடுத்த ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃபு. ஃப்யூச்சருக்கும் விசா அப்ளிகேஷனுக்கும் சேஃபு. நீங்கள் வந்து இதுக்கப்புறம் PSW அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் Tier 2 அதுக்கப்புறம் வந்து ILR பிரிட்டிஷ் சிட்டிசன் வரைக்கும் போகணுன்னா நீங்கள் க்ளீன் ரெக்கார்டு வச்சிங்க. அதுதான் அந்த மெயினாக இந்த வீடியோ சொல்ல வரும்போது PSW விசா ரிஜெக்ஷனுக்கு மேஜர் ரீசன் இப்போதைக்கு இருக்கிறது டாக்குமெண்டேஷன் ஃபீஸ், மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் டைமில் ஒர்க் பண்ண ஹவர்ஸு அதிகமாக இருந்துச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்பீல் கிடையாது, நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் கட்டின ஃபீஸ் வேஸ்ட்டு தான். அப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு சொலிசிட்டரை பிடிச்சி அவர் மூலிமா நீங்கள் பண்ணலான்னா யாராச்சும் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு நீங்கள் எந்த காரணமும் சொல்ல முடியாது. அதனால இப்போ காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. சொலிசிட்டர்கிட்ட கொடுத்து நான் எப்படியாச்சும் இந்த PSW அப்ளிகேஷன் த்ரூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதான் மெயினாக இந்த வீடியோவில் சொல்ல வரும்போது. ஸோ பார்த்து உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்கள் ஹவர்ஸை மேனேஜ் பண்ணிங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிங்க. ஓவராக போகாதீங்க, விசா கண்டிஷனுக்கு ஓவராக போகாதீங்க. கண்டிப்பாக PSW அப்ளை பண்ணும்போது இம்பாக்ட் ஆகும். ரிஜெக்ஷன் ரீசனுக்கு அது காரணமாக இருக்கும் ஓவர் ஹவர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.